இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் அதிகாரம் 29 வசனம் 31. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். மறைவான ஒரு வலி, மறைவான ஒரு வேதனை, மறைவான ஒரு கண்ணீரோடு இருந்த ஒரு ஸ்திரீ தான் இந்த லேயாள். ஒரே வீட்டுலதான் இருக்காங்க. ராகேலை யாக்கோபு அதிகமா நேசிக்கிறாங்க, ஆனா தன்னை நேசிக்கவில்லையே அப்படின்னு ஒரு வலி, ஒரு வேதனை, ஒரு கவலை அவங்க வாழ்க்கையில இருந்துச்சு. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில கூட அப்படி இருக்கலாம். வெளியில பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா, ஹாப்பியா, இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை, இவங்க நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருடைய வெளிப்பிரகாரமான பார்வைக்கு நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மறைவான ஒரு வேதனை, மறைவான ஒரு வலி, தனிமையில நீங்க உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறது யாருக்குமே தெரியாது. அதே மாதிரிதான் லேயாள் தேவ சமூகத்துல வலிகளோடு, வேதனையோடு, கண்ணீரோடு இருந்தா. கணவன் லேயாளை அற்பமா நினைத்தாரா? அல்லேலூயா. பாருங்க, இதை எல்லாவற்றையும் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருந்தது. யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, யார் அற்பமா நினைச்சாலும் பரவாயில்ல, ஏசப்பாவுடைய கண் லேயாளை பார்த்தது. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு, ராகேலுக்கு ஃபர்ஸ்ட் கர்த்தர் குழந்தை கொடுக்கல, அற்பமா எண்ணப்பட்ட இந்த லேயாளுக்கு கர்த்தர் குழந்தை கொடுக்கிறாரு. கண்டினியூஸா ஆசீர்வாதமான சந்ததியை பெற்றெடுக்கும்படியாய் லேயாளை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, ராகேலோ லேயாள் மேல பொறாமைப்பட்டாலாம். எந்த அளவிற்கு கர்த்தர் ஆசீர்வதித்திருக்காரு என்பதை பாருங்க. கவலைப்படாதிருங்க. அற்பமா நினைக்கிறாங்களா, வேதனைப்படுத்துறாங்களா, அவங்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். உங்க வலி வேதனைகளை எல்லாம் ஏசப்பா மாற்றுவார். செபிப்போம். நீங்க நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. நீர் அற்புதங்களை செய்கிறவர், நீர் அதிசயங்களை செய்கிறவர். அற்பமா எண்ணப்பட்ட லேயாளை என் ஆண்டவருக்கு அணப்படுத்தினீரே. தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்கள் அற்பமா எண்ணப்படலாம், ஒதுக்கப்படலாம், நெருக்கப்படலாம்ப்பா. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கற்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஜாபுக்காக ட்ரை பண்ணி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க, தேவைகளை சந்திங்க, பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்க, மேன்மைகள் உண்டாவதாக. கடன்பாரம், நெருக்கம், பிரச்சனை எல்லாம் மாறட்டும் சுவாமி. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா, பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கத்த நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுங்க. எல்லா பலவீனங்கள் மாறட்டும். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும். பின்மாற்று நிலைமையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை தேடணும்ப்பா. கத்தர் கிரியை செய்கிறபடினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கத்த தாங்கி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இந்த ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, இந்த ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.